என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி இன்றைக்கு தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் தமிழக தேர்தல் களத்தில் பலமுனை போட்டி உறுதியாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட 170 இடங்களுக்கு மேலாக நேரடியாக போட்டியிடுகின்றன. உதயசூரியனும் இரட்டை இலையும் பல 5 ஆண்டுகளுக்கு பிறகு 180 இடங்களுக்கு மேல் களம் காண்பது இந்த முறைதான். இந்த சூழ்நிலையில் மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த அணியும் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளோடு நேரடியாக களம் காண்கிறது. இதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தனது 3வது வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. பாட்டாளி கட்சி 2 கட்ட வேட்பாளர் பட்டியல்களை அறிவித்து பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறது. தமிழக தேர்தல் களம் பலமுனை போட்டி என்கிற அந்த அடிப்படையில் பல சவால்கள் நிறைந்ததாக மாறியிருக்கிறதா? நெக் டு நெக் என சொல்லப்படக்கூடிய கடுமையான ஒரு நெருக்கதலுக்குள்ளான போட்டி இருக்க போகிறதா? இந்த போட்டிக்களம் எப்படி அமையப் போகிறது? இது யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு பாதகமாக அமையும், கட்சிகளின் வியூகங்கள் என்ன என்பது குறித்து இன்றைய நேர்பட பேசு அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு தூத்துக்குடி செல்வம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ரவிக்குமார், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கண்ணதாசன் மற்றும் அரசியல் விமர்சகர் ஆழி செந்தில்நாதன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். தொடர்ந்து விவாதிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு ரவிக்குமார் உங்களிடம் தொடங்குறேன். ஏன்னா இன்றைக்கு ஆர்கே நகரில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து களம் காண போகிற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இந்த முடிவு ஒரு தைரியமான முடிவு அப்படின்னு பார்க்கிறதா? வாய்ப்புகள் இல்லாத நிலையில் ஒரு வாய்ப்பை பரிசோதித்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பரிசோதனை முயற்சின்னு எடுத்துக்கிறதா? இல்லை, நாங்கள் இந்த தொகுதியை தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளில் ஒன்றா தான் ஆர்கே நகரையும் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் தலைவரும் அப்படி தான் அந்த தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அதில் எடுத்ததுங்கிறது நாங்கள் விரும்பி தான் அந்த தொகுதியை தேர்வு செய்திருக்கிறோம். யாரும் எடுக்கலை அப்படிங்கிறதுனால எங்கள் மேலே அந்த தொகுதி திணிக்கப்படவில்லை. இது அரசியல் களத்தில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை இன்றைக்கு செய்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு மாற்று அணி என்பதை முன்மொழிந்தது விடுதலை சிறுத்தைகள், எங்கள் தலைவர் எழுச்சி திருமாவளவன் அவர்கள் தான். கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே இதை ப்ரப்போஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு வலுவான கூட்டணி தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த 50 ஆண்டுகளில் இப்படியான ஒரு மாற்று அணி உருவானதே இல்லை என்பதற்கான விதையை ஊன்றியவர் அவர். எனவே இந்த நகர்வு என்பது அடுத்தடுத்த கட்டத்தில் தமிழக அரசியல் போக்கையே இன்னைக்கு திசை மாற்றி வைத்து இருக்கிற நிலையில் இந்த முடிவையும் நாங்கள் விரும்பித்தான் எடுத்திருக்கிறோம். அந்த தொகுதியை விரும்பித்தான் தேர்வு செய்திருக்கோம். ஆனால் அதற்கு ஒன்றும் பெரிய பிரத்யேக மதிப்பு எதையும் நாங்கள் கொடுக்கவில்லை. அதையும் 234 தொகுதியில் ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பிரத்யேக மதிப்பு கொடுக்கல அப்படின்னாலும் அது ஒரு சவால் நிறைந்த தொகுதி அப்படின்னு நீங்க பார்க்கவே இல்லையா? ஏன்னா அது அந்த பிம்பம் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கறத ஒப்புக்கொண்டாலும் எளிதாக ஜெயித்து விடுவார் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு பிம்பம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிம்பத்தை கண்டு உங்களுக்கு அச்சம் கிடையாதா? அப்படியெல்லாம் எதுவும் பார்க்கவில்லை. தேர்தல் காலத்தில் வெற்றி தோல்விகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்க முடியாது. எல்லா கட்சியும் போட்டியிடுற ஒவ்வொரு வேட்பாளருமே தான் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு தான் களத்தில் நிற்கிறார்கள். எனவே இது அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி யாரும் களத்துக்கு போகிறதில்ல. இது இடைத்தேர்தல் சமயத்தில் இங்கே ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கு. மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற திமுகவே கடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அவங்க போட்டியிலிருந்து விலகி கொண்டார்கள். ஏன்னா அது மாதிரியான ஒரு நிலையை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அந்த தொகுதியில போட்டியிடுறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்கிறோம். திரு தூத்துக்குடி செல்வம், ஆர்கே நகர் இடைத்தேர்தல்னாலே வெற்றி பெற்று விடுவார்கள், அதுவும் முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் மீண்டும் போட்டியிடும் போது வெற்றி ரொம்ப எளிதானது அப்படின்னு சொன்னும் போதே இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் 10,000 வாக்குகளை அங்கு பெற்றிருந்தார். இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் அங்கு போட்டியிடுகிறது, திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. இப்படி போட்டியிட்டாலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருவார் அப்படின்னு சொல்றது ஒரு பிம்பம் தானா? உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய பிம்பம். யதார்த்தத்தில் தோல்விகளையும் முதலமைச்சர் ஜெயலலிதா பார்த்திருக்காரு தானே? அது அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் சொன்ன மாதிரி அரசியல்ங்கிறது வெற்றி தோல்விகள் மாறி மாறி வருங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ சமீப நாட்களில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் தலைமையிலான அரசு
இந்த 2011க்கு பிறகு இந்த 16 வரை உள்ள இந்த காலகட்டங்களில் நாங்கள் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனைகள். அது நான் நீங்கள் இடைத்தேர்தலை பற்றி சொன்னதுனால ஒன்று சொல்கிறேன். கடந்த இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. அதே நேரத்தில் எங்களோடு முழுமையாக முரண்பட்டு எங்களோடு நேர் எதிர்காலத்திலே எப்பொழுதுமே நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை மறைமுகமாக ஆதரிச்சது. ஏன் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, தேமுதிக இன்றைக்கு தனித்தனியாக நிற்கிற அனைவரும் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. கண்டிப்பா. அப்ப திமுகவோட வாக்கு வெறும் 10,000 தானா? இல்ல, திமுகவும் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க தேர்தல் புறக்கணிச்சத இல்ல கிடையாது. தேர்தலை அவங்க புறக்கணிச்சாங்க. தேர்தலை ஜனநாயகத்தில் இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்களை சந்திக்கிற அளவிற்கான சந்திக்கிற ஜனநாயக கடமையை அவர்கள் புறக்கணித்த காரணத்தால் அவர்கள் ஒதுக்கிற காரணத்தால் அந்த வாக்குகள் எங்களுக்கு விழுந்துச்சு. ஆனா இன்னொன்னு ஒரு வித்தியாசத்துல இன்னைக்கு வெற்றி பெறுவாங்கன்னு அவரால் சொல்ல முடியும். நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை அங்கதான் என்னோட கேள்வி. அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை அவர் மட்டுமல்ல அதிமுக பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னா ஏன் 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்தில் தான்ங்கிறதுல அவ்வளவு வலுவா நிக்கிறீங்க? தமிழ் மாநில காங்கிரஸோட கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இரட்டை இலை சின்ன பிரச்சனையாகுது. கூட்டணி கட்சிகளை யாரோடமும் உடன்படாத ஒரு நிலையில எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழலுக்கு போனாலும் இரட்டை இலைங்கிறது உங்களுக்கு இருக்கிற பயம் தான். அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன். கடந்த 2014ஆம் ஆண்டு 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு ஒரு வரலாற்று சாதனையாக 37 இடங்களில் வெற்றி பெற்று இந்திய நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக ஒரு வெற்றி சரித்திரத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கோம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா பதிவு பண்ணிருக்காங்க. அதை போல நாடாளுமன்ற வெற்றிகள் எல்லாமே சட்டமன்றத்தில் சொல்லி முடிக்க எனக்கு வந்து அனுமதி நான் முடிச்சிடறேன். அதாவது 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் இரட்டை இலை சின்னம் வந்து 234 தொகுதியில் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோடு ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள், ஜனநாயகத்தின் நீதிபதிகளான வாக்காளர் பெருமக்கள் மீது நாங்கள் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், மக்களோடு அம்மா இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் நாங்க 234 நிற்கும். நீங்க வேற மாதிரி வேற ஒரு திசையில் உங்க சிந்தனை ஓட்டத்தை நீங்க செலுத்துறீங்கன்னா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியல? நீங்க இரட்டை இலை சின்னம் அப்படிங்கறதெல்லாம் சரி. ஒருவேளை பல கட்சிகள் பிரிந்திருக்கிற காரணத்தினால் வாக்குகள் சிதறும் போது பெரும்பான்மை கிடைக்காதுங்கிற பயமும் அதுல நிச்சயமா கிடையாது. இன்னொன்னு மற்ற கட்சிகள் எல்லாம் சிதறி நிற்கிறார்கள், பிரிந்து நிற்கிறார்கள்னா அது எங்க கைதில் கிடையாது. அவங்ககிட்ட ஒற்றுமை கிடையாது. அவர்களால் ஒரு விஷயம் சொல்லப்படுது. எதிர்கட்சிகள் எல்லாம் பிரிந்து நிற்கும் போது திமுகவோட வாக்கு வங்கி தான் சரியும், திமுகவோட வாக்கு வங்கி பிரியும்ன்றாங்க. ஏன் அதிமுக வாக்கு வங்கி பிரியாதா? அதுதான் உங்களுக்கான எதிர்ப்பு பல முறைகளாக போகும்போது அதுதான் சொல்றேன். கடந்த 5 ஆண்டு காலம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு, எங்கள் அரசு செய்திருக்கிற மகத்தான சாதனை. வீட்டுக்கு ஒரு திட்டம் போய் சேர்ந்திருக்கு. எந்த திட்டமாக அம்மா அவர்கள் அறிவித்த திட்டம் போய் சேர்ந்திருந்தால், உங்களோடு இணைந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருந்தால் ஏன் எந்த கட்சியும் உங்களோட கூட்டணிக்கு வரல? நாங்க வாசலை திறந்து வச்சு சிவப்பு கம்பளம் விரித்து வாருங்கள் வாருங்கள் என்று எல்லோரையும் அழைத்து கொண்டிருக்கல. நாங்க யாரையும் கூப்பிடல. அப்படின்னா உங்க பொதுக்குழுல ஏன் நீங்க உங்க யுக்தியை மாத்தணும்? அதுக்கு முன்பு வரை 234 பொதுக்குழுக்கு வந்தவுடனே தேர்தல் நேரத்தில் அந்த நேரத்து சூழ்நிலையை மனதில் வைத்து தகுந்த வியூகம் வகுப்படும். நீங்க இதுதான் உங்க வியூகமா? வியூகங்களை எல்லாம் சொல்லுவது விவேகம் கிடையாது. வியூகங்களை வந்து எங்கள் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம், எல்லா கிரெடிட் கோஸ் டு பார்ட்டி, கிரெடிட் கோஸ் டு லீடர். அதான் எல்லா புகழும் எங்கள் அம்மாவுக்கு, எல்லா பெருமைகளும் எங்க அம்மாவுக்கு. அதனால அம்மா என்ன முடிவு எடுக்காங்களோ அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கணும். அம்மா அந்த ரொம்ப எளிதான வெற்றி எங்களுது. ஏன்னா சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 37 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கோம், ரொம்ப எளிதான வெற்றி எங்களுது அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இப்படி சொல்லக்கூடிய பிரச்சாரம் என்பது ஒரு வகையில் ஒரு எண்ண ஓட்டத்தை, எப்படியும் ஏடிஎம்கே இந்த முறை ஜெயிச்சிரும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை களத்துக்கு நீங்க களத்துக்கு போய் பார்த்தீர்கள் என்ற சொல்ல கருத்து கணிப்புகள் இதுக்கு முன்பு வந்து, அதுவும் வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிப்புக்கு முன்பாக வந்த கருத்து கணிப்புகளே கூட இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கிற ஆதரவுடைய எண்ணிக்கை கூடிட்டே வருகிறத நம்ம பார்க்குறோம். 20% 25% வந்து சாதாரணமாக எல்லா கருத்து கணிப்புகள்லையும் வந்துட்டு இருக்கு. எனவே இவங்க சொல்றதுக்கும் யதார்த்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அங்க போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும் எந்த அளவுக்கு அதிர்ச்சி இருக்கு என்பது. அவங்க கட்சியை ரொம்ப இதோட தன்னம்பிக்கையோட சொல்றதுல வந்து வியப்பு இல்லை. அப்படி சொல்லிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி அவங்க சொல்லிக்கலாம். ஆனா அதை எல்லாரும் உண்மைன்னு ஏற்றுக்க வேண்டிய தேவையே இல்லை.
இன்னைக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருந்தா கடைசி சட்டப்பேரவை தொடர்ல அவங்க என்ன சொன்னாங்க, மதுவிலக்கு சாத்தியமே இல்லை, ஒண்ணுமே செய்யவே முடியாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிட்டு ஏன் முதல் பிரச்சார கூட்டத்திலேயே நாங்க படிப்படியா இல்ல நீங்க அதை சொல்ல இதுவே அவர்கள் அரசியல் ரீதியாக பூரண மதுவிலக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விருப்பம், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய விருப்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய. அதே நேரத்தில் கேளுங்க, அது சாத்தியம் இல்லை, அது உடனடியாக சாத்தியம் இல்லை. ஒரே ஒரு செய்தி செல்வம், என்கிட்ட 3 அறிக்கை இருக்கு, 3மே நத்தம் விஸ்வநாதன் எடுத்த அறிக்கை. ஜெயலலிதா அவர்களின் எண்ணம் பூரண மதுவிலக்குனா நத்தம் விஸ்வநாதன் எண்ணம் அது கிடையாதா? பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு தொடர்ச்சியா உடனடி சாத்தியம் இல்லைங்கிறதா? உடனடி சாத்தியம் செல்வம் சொல்லுங்க. பீகார்ல இப்போ நீங்க சமீபத்துல பீகார்ல நிதிஷ்குமார் அரசு பூரண மதுவிலக்கு அறிவிச்சாங்க. நிலைமை என்ன தெரியுமா? ஒரே நாளில் 750 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் அந்த மதுவுக்கு அடிமையாக. மதுவிலக்கை பற்றி பேசுவது விவாதத்தின் நோக்கம் இல்ல, மதுவிலக்கு விஷயத்தில் நிலைமாற்றம் ஏற்படும் போது அது என்ன காரணம் சொல்லுங்க. இல்ல கிடையாது, பூரண மதுவிலக்கு ஏற்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேர்தலுக்காக ஒரு நடத்த சாத்தியமில்லாத விஷயத்தை உடனடியாக நாங்கள் ஒரே கையெழுத்திலே மதுவிலக்கு அமல்படுத்துவோம் சொல்றாங்கல்ல, இப்படிப்பட்ட வாக்கு அறுவடை செய்கிறேன் இல்லையா? படிப்படியாக இல்ல, படிப்படியாக சாத்தியம். மதுவிலக்கு பிரச்சனையை திமுக அதிமுக 2 பேருமே எடுத்திருப்பது முதல்ல அவங்களால ப்ரொபோஸ் பண்ணப்பட்டது இதில் கிடையாது. திமுக வந்து இந்த மதுவிலக்கு நாங்க கொண்டு வரோம் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லல, அதிமுக சொல்லல. இது இன்றைக்கு நாங்கள் மாற்று அணி என்று அமைத்திருக்கிறோமே, நாங்கள் நடத்திய போராட்டங்களின் காரணமாக இந்த 2 கட்சிகள் சொல்ல வேண்டியது, 2 கட்சிகள் தாண்டி வந்திருக்கு. எனவே இவங்க 2 பேருக்கு உரிமை கிடையாது, இது எனவே இவங்க 2 பேரும் தேர்தல் நேரத்துல அவங்க ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இல்லை என்பதுதான் அவங்களுடைய இந்த நிலைப்பாடு காட்டு. திரு கண்ணதாசன், மிகவும் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டது இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான கட்சி பிரதான கட்சிகளோடு இல்லாமல் கிட்டத்தட்ட தனித்து களம் கால்கிறது தான் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து. அப்ப ஆர்கே நகரில் நேரடியான ஒரு போட்டியை, ஒரு கடுமையான மோதலை உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட போது ஒரு புதுமுகத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. அது என்ன மாதிரியான யுக்தி? உங்களுக்குள்ளும் ஜெயலலிதா வெற்றி பெற்று விடுவாருங்கிற அச்சம் இருக்கா? நீங்க 96ஆம் ஆண்டு தேர்தலை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். 91ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற சட்டப்பேரவையில் 2 இடங்கள் தான் வெற்றி பெற்றது, வரலாறு சொன்னோம். 91, 96 இந்த அம்மையாரோட ஆட்சி. 96 நடைபெற்றது என்ன? அதே பர்கூர்தூர்ல ஒரு சாதாரண இஜி சுகவன் ஒரு தொண்டனால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஜெயலலிதா, வரலாறு தெரியும். அதே போல நீங்க பேசும்போது நானும் பேசுறேன், நீங்க பேச முடியாது. அதாவது இந்த சாதாரண தொண்டனால் தோற்கடி வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதனால எதிர்த்து நிற்பவர் சாதாரண ஆளா பெரிய தலைவரானலாம் தேவை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கல நிலைமை இந்த சமீபத்தில் நடைபெற்ற இந்த வெள்ள பாதிப்பில் அந்த பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. மந்திரி நகரம் நமது மாநகரத்தினில் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா என்று அந்த காலத்து மன்னர்கள் கேட்பது போல உள்ள உக்காந்துக்கிட்டு என்ன நடக்குன்னு தெரியாம 3 நாள் கழிச்சு வெளியில வாக்காளர் பெருமக்கள் அதே தொகுதியில் ஓட்டு கேட்டவங்க அவங்க. இது எல்லாருக்கும் தெரியும். நான் பொய் சொல்லல, அவங்களால மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் அங்க இருக்கக்கூடிய மக்கள், ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நானு. இடைத்தேர்தல் நடந்தது, அங்குள்ள கொடுங்கியூர் குப்பை கிடங்கு கிடக்குது. இது வரைக்கும் அது ஒரு சிறு துரும்பாவது அசைச்சிருப்பாங்களா? இந்த கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள்ல இவங்க வெற்றி பெற்று இல்ல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சொல்ல முடியுமா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் போன்ற காரணங்கள் எல்லாம் அவருக்கு எதிரான ஒரு அதிருப்தி உருவாக்குது. நிச்சயம், அதாவது ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் தேவையில்லை, அனுபவம் இல்ல. வரலாறு சொல்றேன் நானு. எங்களால் சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்தி கூட தோற்கடிக்க முடியும் என்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். மரியாதைக்குரிய காமராசர் சீனிவாசன் ஒரு சாதாரணமான தோற்கடித்தார். அதுக்கப்புறம் 96லயும் அந்த வரலாற்றை திமுக நிகழ்த்தி காட்டி இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். உங்க தலைவை தோத்த வரலாறு இருக்குது. அதனால என்ன சொல்றேன் நானே, இந்த தோல்வி என்பது சாதாரண ஒரு தொண்டரிடம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற யுக்தியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட. இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்புகள் இதெல்லாம் பலமுனை போட்டி, கட்சிகளுக்கிடையே பயங்கரமான ஒரு நெருக்குதல் இருக்குன்னு சொல்லுவது, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அலசுவதற்கு முன்பாக வாக்காளர்களுக்கு இந்த பலமுனை போட்டி நன்மையா அல்லது வேறு வடிவிலான பிரச்சனைகளை கொடுக்குமா? வாக்காளர்களுக்கு நிச்சயமா நன்மை தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் மாதிரி திமுக அதிமுக 2 தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு காலங்காலமாக கொஞ்சம் பேர் விரும்பினாங்கிறது மட்டும் கிடையாது. சமீப காலத்தில் நிறைய பேருக்கு அந்த விருப்பம் இருந்தது. நான் 3வது அணியாக இருக்கிறவங்க மீது எனக்கு விமர்சனம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனாலும் 3வதாக ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிற எண்ணம் ஏக்கம் அப்படிங்கிறது
குறிப்பாக இளைய தலைமுறைகிட்ட நிறையவே வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை குழப்பமாகலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா காலகட்டங்கள்லையும் வந்து மாற்றம் நடக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து ஒரு விதமான ஒரு சூழல் மாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. இல்ல மூன்றாவது மாற்றுன்னு சொல்லும்போது இங்க மாற்றுகளே பல முகங்களாக பிரிந்திருக்காங்களே. மக்கள் தேமுதிக தமாக எனக்கு அதன் மேல கன்சாலிடேட் ஃபார்மேட்ல இருக்கு. எனக்கு அதன் மேல விமர்சனம் இருக்கு, அது வேற விஷயம். இல்ல அந்த விமர்சனம் நீங்க கேட்ட கேள்வி வாக்காளராக அமைஞ்சிருமா? அது கூட ரெண்டாவது விஷயம். வாக்காளர்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது யாருக்கு சாதகமா அமையும் யாருக்கு பாதகமா அமையும் அப்படிங்கிற கணக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு ஒரு 3 முனை போட்டி அல்லது 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாம். பிஜேபி ஒரு பெரிய அணியாக நம்ம கருத முடியாது. சில பகுதிகளில் பாமகவை நீங்கள் ரொம்ப சாலிடாக கணக்கில் எடுத்துக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மும்முனை போட்டியாகும், சில இடங்களில் இதுக்கு முன்பு கட்சி சரி இப்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு 5-6 தொகுதிகளுக்கு மேல வந்து 5-6 தொகுதிக்கு மேல அவங்களுக்கு அப்படி ஒன்றும் ஒரு எலக்டோரல் லெகசி கிடையாது. ஒரு 5-6 தொகுதிகளுக்கு மேல பெரும்பாலான இடங்கள்ல மும்முனை போட்டி அல்லது 4 முனை போட்டி தான். அது கொஞ்சம் வடக்கு பகுதியில் 4 முனை போட்டியா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு 2-3% வாக்குகள்லயே வந்து வெற்றி தோல்வி மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் இது. ஒரு விதத்துல வந்து ஒரு வாக்காளனை பொறுத்த வரையில குழப்புவது அப்படிங்கிறது வந்து மேலோட்டமா நாம் பார்க்குற விஷயம். ஆனா வேற வாய்ப்புகளே இல்லைன்னு ரொம்ப நாளா யோசிக்கிறவனுக்கு இது வாய்ப்பாக தான் இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு பல சாய்ஸஸ் இருக்குது இல்ல. அப்படி பார்க்கும்போது வந்து குழப்பங்கிறது வந்து தலைவர்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், மீடியாவில் இருக்கிற நம்ம கூட குறைச்ச பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா நம்ம கணக்கெல்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு. ஆனால் சாதாரண ஒரு வாக்காளனை பொறுத்த வரையில வந்து இது இந்த காம்படிஷன் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிஷன் போல வந்து யார் சிறந்த அணி அப்படின்னு பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். குறிப்பாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே திமுக அதிமுக இது ரெண்டுத்தை பற்றி மட்டுமே பேசுவதுதான் தேர்தல் அரசியல் அப்படிங்கிற நிலைமை மாறி இருப்பதே நான் பாசிட்டிவான விஷயம். இந்த நிலைமை இல்ல நீங்க ஆர்கே நகர்ல வந்து சாதாரண தொண்டரை திமுக ஃபீல் பண்றதை பத்தி நீங்க கேக்குறீங்க. திருவாரூர்ல அதிமுக என்ன பெரிய தலைவரையா போட்டிருக்காங்க, அவங்க வந்து சாதாரணமாக போட்டிருக்காங்க. அங்க அப்ப அவங்க தோல்வியை ஏற்றுக்கொண்டது அர்த்தமா? இல்ல அது ரொம்ப முக்கியமான கேள்விதான். இந்த இரு கட்சிகளுக்கும் இல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல கடந்த பல தேர்தல்களாகவும் இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எதிர்த்து வலுவானவர்கள் நின்றார்களாங்கிற கேள்வி இருக்கு. அதுதான் அது காரணம். டெல்லியில அதான் முதல்ல கெஜ்ரிவால் தான் தவிர்க்கிறாரு, ஷீலா தீட்சித் தவிர்த்து அவரே நிக்கிறாரு. அப்படின்னா இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கறதுனால மீண்டும் ரவிக்குமாரோட வரேன். அப்ப வலுவான கேண்டிடேட்டை விடுதலை சிறுத்தைகள் நிறுத்துமா? இல்ல அந்த விதத்துல வந்து ஒரு எங்கள் தலைவர் தான் முடிவு செய்வார். 2 நாட்கள்ல அது வந்து தெரிய வரும். இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா உண்மையிலே வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இது ஒரு பிராண்டிங் வாய்ப்பு நான் நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் பிராண்டிங் நிச்சயமாக ஒரு சரியான கேண்டிடேட் நிறுத்தினாங்கன்னா அது பெரிய அளவுக்கான பேச்சுக்களை வந்து உருவாக்கும். அது வந்து அவங்க கிட்ட தான் அந்த வாய்ப்பு இருக்கு. திரு கண்ணதாசன், அதாவது இந்த வாக்குகள் பிரிவது என்பது ஆளும் அரசுக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகளை பிரிக்கும், அதனால எளிதாக வெற்றி வந்து அதிமுகவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க மக்கள் நல கூட்டணியை வந்து டீம் பி அதிமுக டீம் பி விமர்சிச்சீங்க, மாற்றுன்னு சொன்னவங்க எல்லாரையுமே விமர்சிச்சீங்க. மாற்று அப்படின்னு முன்வைத்தவர்களிடமிருந்து பிரிந்தவர்கள் அனைவரும் உங்களிடம் வந்து தான் சேர்ந்தார்கள். இதெல்லாமே திமுக ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. உண்மையில் அப்படிதான் உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறதா? உங்க வேட்பாளர் தேர்வுல கூட பல புதுமுகங்கள் வந்திருக்கிறார்கள், பல மீண்டும் ஏற்கனவே போட்டிட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்கன்னு ஒரு மிக்சடான ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நீங்க இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு வகையான அதிருப்தி நிலையில் வெற்றி என்பது இந்த முறை கடினம்ங்கிற மனநிலை இருக்கீங்கன்றதை எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அந்த மாதிரி திராவிட முன்னேற்றத்தில் கள நிலைமை என்பது வேறு. இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்கள் 5 ஆண்டுகளாக மக்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை விளைவித்திருக்கிறது என்பது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் நாங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர் தேர்வு என்பது யார் வெற்றி பெறக்கூடிய சூழல் மக்கள் செல்வாக்கு மிக்கவர்களா என்ற அடிப்படையில் தான் அங்கே எடுக்கப்படுகிறது. அதில் சில பேருக்கு எல்லாருமே திருப்திப்படுத்தும். ஏன்னா ஒரு கட்சிக்கு ஒரு வேட்பாளர் தான் நிறுத்த முடியும், 5 பேர் நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இல்லை. ஆக ஒருவர் தான் அங்கே வந்து நிறுத்த முடியுன்ற சூழலில் 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து அந்த ஆலந்தூர் தொகுதியில் பழைய பரங்கிமலை தொகுதியில் நிறுத்தின பொழுது அங்கு ஏற்கனவே ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சிக்காரர் இருக்கார், அவர் கொண்டு கொடுங்கன்னு கேட்ட பொழுது அண்ணா சொன்ன வார்த்தை அவர் ஜெயிக்கணுமா கட்சி ஜெயிக்கணுமான்னு கேட்டார். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் அவங்க செயல்படுறாங்க. அதனால அந்த பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்க ஆங்காங்க எல்லா கட்சியிலும் இருக்கதான் செய்யும். பெரும் பிரச்சனையாக சில பேருக்கு ஆதரவாளர் அதிருப்தி அலுவலகத்தை தாக்கியிருக்காங்க வந்து அதெல்லாம் வந்து சில கட்சிகள்ல வந்து அந்த மாதிரி உணர்வுகள் வரதான். திராவிட முன்னேற்ற மீது ஏற்கனவே என்ன விமர்சனம் இருக்கோ அதே விமர்சனம் மீண்டும் வருது. வாரிசு அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில உறவினர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு, அதை வந்து பட்டியலே போடுறாங்களே. இல்ல அது முழுவதுமா மறுக்கலாம். நம்மளை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தை சொல்லுவீங்க, பெரியசாமி அவர்கள் ஆத்தூரில் நிற்கிறாரு,
அவருடைய மகன் பழனி தொகுதியில் நிற்கிறாருன்னு சொல்றீங்க இல்லதானே? இல்ல, நிறைய இடத்துல சொல்லலாம். ஆர்கே நகரமே நான் எடுத்துக்காட்டா நானே ஆர்கே நகரமே சொல்றேன். இல்ல, சொல்லாமே. அதுக்கு நான் எடுத்துக்காட்டா சொல்றேன். நான் என்ன கேட்டீங்கன்னா, அங்க வந்து அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மறைவுக்குரிய ஐ பெரியசாமி கடந்த தேர்தலிலே 54 வாக்குகள் மேல வெற்றி பெற்றார். அவருடைய மகன் பழனி தொகுதியில் நின்று மிக சொற்ப வாக்குகள் 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். ஆக மக்கள் செல்வாக்கு என்பது யாருக்கு இருக்கிறதோ அங்கே நிற்கதான் ஒரு அரசியல் ஒரு அழகு. நீங்கள் ஆர்கே நகரை கேட்குறீங்க, அங்கே வந்து அந்த ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க, அங்கே வந்து பல்வேறு தொண்டு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் நிறுத்தியிருக்கிறாங்களே தவிர யாரோ ஒரு வழிபோக்கரை எடுத்து நிறுத்தலை. ரெண்டாவதாக இந்த வாக்குகள் பிரியும் அப்படின்னு ஒரு சொன்னீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவையில் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருந்ததா தமிழக வரலாறு கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க வந்து மோடியா லேடியான்னு ஒரு பிரச்சனை சொன்னாங்கல்ல, நீங்க பேசும்போது நான் இல்ல சார், மோடியா லேடியான்னு சொல்லுங்க, நீங்க பேசுறவங்க நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுறவங்க நீங்க பேசுங்க, லேடின்னு சொல்லுங்க. அப்ப அதையும் நீங்க எங்க அம்மாவை லேடியான்னு அந்த கருத்து சொல்லும் போது உங்க கருத்து சொல்லி தான் நம்ம கொடுக்க வர மாட்டோம். பாவம் இருக்கு, என்ன சொல்றது நான். அதுதான் அவங்க சட்டசபையில இதே மாதிரி பண்ண மாதிரி அதாவது இந்த கருத்து வந்தபோது இவங்க ஒரு திட்டமிட்ட நான் வந்து பிரதமராக போறேன் அப்படின்னு ஒரு கருத்தை நிறுத்தி பல்வேறு அந்த இதெல்லாம் இந்த தேர்தலில் தெரிஞ்சு போச்சு. சரி, வெற்றி பெற்றார்கள். ஆக அந்த வாக்குகள் தான் இப்பொழுது வரும் அப்படின்லாம் அவங்க நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் இதே புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக எடுத்த கருத்து கணிப்பில் கூட அந்த நிலைமை இல்லை என்பது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலில் வந்து வாக்குகள் பிளவுபடும் நிறைய கூட்டணிகள் உருவாயிருக்கு. அதான் சொல்ல வரேன். திமுக தனியாக இருந்த பொழுது நிலைமை மாறி கூட்டணிகள் வந்திருக்கிறது. ஆனா அந்த கட்சி கூட்டணிகள் இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல வந்து மூன்றாவது அணி என்று வருவதால் பிரியுமான்னு நிச்சயம் பிரியாது. ஏனென்று கேட்டால் இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் தான் அங்க பிரிந்து செல்லுமே தவிர திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்று அங்கு இல்லை. திமுகவுக்கு இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து திராவிடம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தான் அந்த கலநிலை. வாக்குகள் பிரியுமாங்கிறத பற்றி ரவிக்குமார்கிட்ட தான் கேட்கணும். ஒரு இடைவேளைக்கு பிறகு கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். எதிர்த்து பேசிட்டு திரு ரவிக்குமார், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இந்த முறை உங்களால் முன்மொழியப்பட்ட ஒரு விஷயம் கிட்டத்தட்ட வடிவம் பெற்றுச்சு. தேர்தலுக்கு பிறகு நீங்கள் வெற்றி பெற்றால் அது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். ஆனால் இதுதான் இந்த இருதுருவ அரசியலை உடைத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்த போது எல்லாருமே அதை பற்றி ஒரு அவநம்பிக்கையை தான் எழுப்பினாங்க. இது உறுப்பு தேராது. நாங்கள் 4 கட்சி முதல்ல ஒன்றிணைந்து மக்கள் நல கூட்டணி என்று உருவான போது கூட இவங்க ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க, ஏதோ போயிட போகிறாங்க, அவங்க பிரிஞ்சிருவாங்க, இவங்க பிரிஞ்சிருவாங்க, இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் 2 கட்சி தலைவர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுத்தோம், தேமுதிகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும். இன்றைக்கி அவங்க எல்லாம் இங்கே வரவே போகிறதில்ல அப்படின்னு எல்லா பெரிய கட்சிகளும் அவங்க 2 பெரிய கட்சிகளும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன நடந்தது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாக அணி தான் மிகப்பெரிய கட்சிகளுடைய அணியாக இன்றைக்கி வந்திருக்கு. இப்போ திமுகவுடைய ஒரு பெரிய கட்சிகளுடைய அவங்க கூட்டணியில் ஒன்றும் இல்லை. இவங்களுடைய அதிமுக கிட்ட யாருமே போகிறதுக்கு முன் வரல. இப்படியான ஒரு நிலையில் வந்து 1-2 கட்சிகள், அதுவும் சின்ன கட்சிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட வெளியேறி வர்றதை தான் நம்ம பார்க்குறோம். அண்மை காலமாக 2-3 நாள்களாக பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வெளியேற்றோம், அவங்க வெளியேற்றோன்னு அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரியான நிலையில் மக்களுடைய விருப்பம் மிக தெளிவாக இன்னைக்கு வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. இதுக்கு 2க்கும் மாற்றாக ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு சாத்தியமாக கூடிய ஒரு மாற்று இதுவரை வராமல் இருந்ததுனால மக்கள் அதை தேர்வு செய்வதில் அவங்களுக்கு குழப்பம் இருந்தது. இன்றைக்கு ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தமிழகம் காலம் பார்த்திராத ஒரு விஷயம் கூட்டணி ஆட்சிங்கிறது. எனக்கு தெரிந்து இந்த முந்தின தலைமுறைக்கு கூட கூட்டணி ஆட்சி என்ன தமிழ்நாட்டில் பார்த்திருக்கீங்களான்னா தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு புது பரிசோதனை முயற்சியவே இந்த 2 பெரும் கட்சிகளுக்கு எதிராக நிறுத்தி உங்களால் வெற்றி பெற முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இதுவே உங்களுக்கு எதிராக திரும்பிடாதா? சிறத்தன்மை இருக்காது. ஏன்னா கூட்டணி ஆட்சி இங்க மாநிலத்துல வரலனாலும் இந்த மாநில கட்சிகள் எல்லாமே மத்தியில கூட்டணி ஆட்சியில பங்கேற்றதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி அதிமுகவோ திமுகவோ மாறி மாறி மத்தியில கூட்டணி ஆட்சியில இடம்பெற்று அவங்க அங்கே அமைச்சர் பொறுப்புகளையும் வகித்து வந்தார்கள். அதனால நாங்க இதுல பங்கேற்கிறது காரணமாகத்தான் நாங்க தமிழகத்துக்கு நாங்க பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வரோம் அப்படின்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க. கூட்டணி மத்தியில கூட்டணி ஆட்சி உருவாக வேண்டியதனுடைய அவசியத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அதனுடைய பலன்கள் என்னங்கிறதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மத்தியில ஒரு கூட்டணி ஆட்சியினால இப்படி பலன் விளையும் என்று சொன்னால் ஏன் மாநிலத்திலும் ஒரு கூட்டணி ஆட்சி வரக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு சாதாரணமாக. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயம் ஜனநாயக அமைப்பில் அவசியமான ஒன்று அப்படிங்கறதெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும்
இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல நம்மளுடைய தமிழக அரசியல் களம் இத்தனை நாள் வரை பார்த்து வந்ததுல இவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த பரிசோதனை முயற்சியினுடைய வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்புக்கு வந்து என்னை பொறுத்தவரையில் உடனடியாக வெற்றி பெற்றாகணுன்ற அவசியம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இதை நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இப்படி ஒரு முயற்சியை எடுக்கிறதே 20 வருஷமா அங்கே இல்லை, அதனால் நான் வந்து எடுக்க வேண்டியதில்லை, தமிழ்நாட்டை 2 தலைமுறைக்கு இப்படி ஒன்று தெரியாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரையில் வந்து அது வந்து ஒரு அரசியல் தான், நான் மறுக்கலை. ஆனாலும் கூட எதிர்காலத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய சமூக புவியியல் சார்ந்த சித்தாந்த சார்ந்த அரசியலில் திமுக அதிமுக மாதிரி வந்து ஒரு சிங்கிள் முகத்தோட வந்து இனிமேல் எந்த கட்சியுமே வர முடியாதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு கதை அதுதான், அனைத்து இந்திய அளவிலும் அதுதான் கதை. எங்கேயுமே வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது. ஆக தமிழ்நாடுமே வந்து ஒரு பலத்தன்மை உள்ள ஒரு வானவில் கூட்டணியை நோக்கி தான் போகணும். இந்த கூட்டணியால் ஜெயிக்க முடியாமல் போகலாம். ஆனால் ஒருவேளை வந்து எதிர்காலத்தில் வந்து கூட்டணி அரசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாக்குறதுக்கு வந்து இது வந்து ஒரு அஸ்திவாரம் போட்டாவே என்னை பொறுத்தவரை பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் கூட்டணி ஆட்சிங்கிற விஷயம் இந்த தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் முன்வைக்கப்பட்டு அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்ட்ல விவாதத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு அதிமுக அதுக்குள் வந்தது, இடதுசாரிகள் அதுக்குள் வந்தாங்க. இன்னைக்கு அது ஒரு வடிவமாக மாறி இருக்கிறது. இந்த வடிவம் தான் உங்களோடு பல கட்சிகள் வந்து இணைவதை தடுத்திருக்கு அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா முந்தானேத்து வரைக்கும், அதாவது வேட்பாளராக அறிவிக்க முன்பு வரைக்கும் நடிகர் கருணாசிங் தெரியாத அப்படி ஒரு அமைப்பு அவர் வச்சிருக்காருன்னு அவருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியை கொடுத்திருக்கீங்க. ஆனால் ஏற்கனவே உங்களோட 5 ஆண்டுகளாக இருந்து சட்டமன்றத்தில் பணியாற்றிய தமிழக வாழ் உரிமை கட்சிக்கு இடமில்லை, ஃபார்வர்ட் பிளாக்கு இடமில்லை, ஜான் பாண்டியனுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னீர்கள், அவர் கட்சிக்கு இடமில்லை. இப்படி ஏற்கனவே உங்களோடு இருந்தவர் எல்லாரையும் ஒதுக்கிவிட்டு பல புதுமுகங்கள் இருக்கும் கட்சி இருக்கிறதான்னு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கியிருக்கீங்க. இது என்ன மாதிரியான யுக்தி? அப்படி ஒன்றும் புதுசாக இருக்கு, இப்படி இருக்கிற மாதிரி தெரியும். இல்லையே, தமீம் அன்சாரி கட்சி தொடங்கி 3-6 மாதங்களுக்கு ஆகல, அவருக்கு 2 தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களோட 5 ஆண்டுகளாக இருந்த வேல்முருகனுக்கு இடமே இல்லைன்னு வெளியே ஒரு சின்ன விஷயம்னா, இரட்டை இலை சின்னம் என்பது தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுடைய மனதில் பதிந்து விட்ட சின்னம், மிகவும் பிரபலமான பதிந்து விட்ட சின்னம். நாங்க என்ன சொன்னோம்னா, நீங்க ஒரு புது சின்னத்தை தேர்ந்தெடுத்து அந்த சின்னத்தில் போட்டியிட்டு அந்த சின்னத்தை மக்களிடத்திலே அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்தி அதை வெற்றி பெற செய்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் தேர்தல் குறுகிய கால அவகாசத்தில் அது வந்து சாத்தியம் இல்லைங்கிறதுனால எங்க சின்னத்தில் நின்னுங்கன்னு அம்மா சொன்னாங்க. இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன் சார், நாங்க சாதாரண 234 ஜெயிப்பேன்றீங்க. நீங்கள் விரல் நீட்டக்கூடிய ஒரு நபர் யாராக இருந்தா என்ன ஜெயிச்சிருவாங்கன்றீங்க. அவரை வந்து அவர் சின்னத்துல போட்டியிட கூட அனுமதிக்கலைன்னா அதுல ஒரு ஆளு வந்து கருணாசு, அதுல ஒரு ஆளு தான். அப்படி கருணாசு நான் ஏன் உதாரணம் எடுக்கிறேன்னா, அவருக்கு ஒரு திரைத்துறை பிரபலம் இருக்கிறது. அவர் சொந்த சின்னத்தில் நின்னுட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க ஆதரவு தெரிவிக்கலாமே. அது வந்து ஒரு ஏக்கத்தினுடைய ஒரு மாபெரும் ஏக்கம். அந்த ஏக்கத்தினுடைய தலைமை மன்னிக்கணும் சார், அதாவது ஏக்கத்தினுடைய தலைமை எங்கள் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு யாருக்கு இந்த தேர்தல் களத்திலே நடைபெறுகிற குருட்சேத்திர யுத்தகலத்தில் எந்த ஆயுதத்தை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிற முழு உரிமையும் உங்களோட நான் ஒரு செய்தியாளனா 5 வருஷம் சட்டமன்றத்தை பார்த்திருக்கேன், கவர் பண்ணிருக்கேன். உங்களோடு பல இக்கட்டான சூழ்நிலைகளில் பல விமர்சனங்களை சந்திச்சு கூட நின்ன வேல்முருகன், ஃபார்வர்ட் பிளாக் கதிரவனாக இருக்கட்டும், இல்ல ஒரு சமீப காலகட்டங்களில் உங்களுக்காக களப்பணியாற்றிய ஜான் பாண்டியன் உள்ளிட்டவர்கள், இவங்க யாரையுமே நீங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கலையே. மனித மக்கள் கட்சியா ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்களே இன்னும் வந்து நீங்க சொல்ற எங்களுக்கு நாங்கள் மறுதளித்து விட்டதாகவும் ஒதுக்கிட்டதாகவும் சொல்லக்கூடிய அவங்க சொல்லி இருக்காங்க. இன்னும் கூட அவங்க வந்து யாரையும் எங்களை குறை சொல்லல, நாங்களும் மரியாதைக்கான இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு எங்களை வந்து ஏன் தமாக கூட மறைமுகமாக மரியாதை இல்லாத இடத்துல இருந்து மரியாதை தரக்கூடிய இடத்துக்கு போறேன்னு உங்களை தான் ஒரு தேர்தல் களத்துல இப்ப தமீம் அன்சாரி வந்து ஏன் வெளியே வந்தார் திமுக கூட்டணியில இருந்து? தமீம் அன்சாரி திமுக கூட்டணியில வரல, மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தாரு. அவருக்கு சரி வேண்டாம், தேமுதிக இருந்து 2 நாளைக்கு முன்னால பிரிஞ்சு போன மக்கள் தேமுதிகன்னு ஒரு கட்சியை இவங்க இந்த குற்றச்சாட்டு அவங்களே உருவாக்கி விமர்சனமும் 2 கட்சிகள் மீது அவங்களே உருவாக்கி செயல்பாட்டுக்கு பதில் சொல்லுங்க சார். அவங்களே உருவாக்கி 3 தொகுதியை கொடுத்து ஒரே நாள்ல கட்சி உருவாக்கி ஒரே நாள்ல தொகுதி கொடுத்தாங்க. அவங்க மேல எங்களை பொறுத்தவரையிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதை செய்தாலும் நீண்ட கேக்குறேன்னா, அதிமுக கூட்டிலிருந்து வெளியேறி விட்டோம்னு சொல்லி அதிமுக அரசை அகற்ற வேண்டும்னு பேட்டி கொடுத்த சரத்குமாருக்கு மீண்டும் அழைத்து ஒரு இடத்துல அகற்றணும்னு சொல்லல. இல்ல சொல்லவே இல்ல. ஆதாரங்களோட தான் பேசுறேன். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்போம். அது வேற. நான் என்ன சொல்றேன், அந்த கட்சி பிரகாஷ் ஜவடேக்கரை
ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு விடுதியில சந்தித்து பேட்டி எழுதி சரத்குமார் அந்த வார்த்தையை சொன்னார். ஒரு சின்ன ஒரு வாரத்துல அவர் அனுமதி அழைக்கப்படுறாரு. கொடுங்க. அதாவது மரியாதைக்குரிய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுக்கு தன்னை கருவேப்பிலையாக பயன்படுத்தி தூக்கி விடுவார்களோ என்கிற பயம் இருந்திருக்கலாம். நாங்க உங்களை கத்திரிக்காயும் காய்கறியாகவும் பயன்படுத்துகிறோம் என்பதை நிரூபிக்கத்தான் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில இரட்டை இலை சின்னத்துல அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம். கேளுங்க சார், நான் ஒண்ணு கேளுங்க. அதைத்தான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். என்னோட கேள்வி, அதிமுகவிற்கு எதிராக இவர் செயல்பட சொல்றார் அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சு எர்ணாவூர் வெளியே போனாரு. அவர் தனியா இயக்கம் தொடங்கினாரு, வந்து உங்கள்ட்ட சீட்டு கேட்டாரு. எர்ணாவூர் சீட் இல்ல, உங்களிடமிருந்து பிரிந்து பாரதிய ஜனதா கட்சி போய் சேர்ந்த ஒருவரை மீண்டும் அழைக்கிறீங்கன்னா ஒரு பயம் இருக்கு, ஒரு வேலை தேவைப்படுது. ஒரு சின்ன விஷயம் சார், ஒரு தேர்தல் களத்தில் வியூகங்களை வகுக்கிற பொழுது எல்லா வியூகங்களினுடைய எல்லா ரகசியங்களையோ அல்லது வியூகங்களையோ நம்ம வெளியே சொல்றது விவேகமா இருக்காது. அது கட்சி தலைவருக்குள்ள தனி உரிமை. இன்னொரு கூட்டணிக்கு போனவருக்கு இல்ல சார், ஒரு தனி உரிமை, அந்த கட்சி தலைவருக்கே உள்ள தனி உரிமை. அதை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரையிலும் எதையும் தீர்க்க நீண்ட யோசனைக்கு பிறகு இயக்கத்தின் நலன், நாட்டு மக்களின் நலன், இந்த இரண்டையும் இணைத்து எது சரியோ அதான் செய்வாங்க. அதை அம்மா செஞ்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி அமைக்கக்கூடியதில் வல்லவர் ராஜேந்திரி அப்படின்லாம் ஒரு பேர் பரவலாக பேசப்படுகிற சூழலில் அந்த பேரை தக்க வைத்திருக்க முடியுமா? கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்துக்குள் உங்கள் தலைவரும் உங்கள் கழக பொருளாளரும் உடன்படாத ஒரு காரணம் தான் உங்களை மற்ற கட்சிகளிடம் இருந்து தனிமைப்படுத்தி இருக்குதா? இல்ல இங்க தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்பது ஒரு செயல்படுத்த முடியாத ஒன்றாகத்தான் அதை பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு அந்த தேர்தல் அறிக்கை சொல்லக்கூடிய அம்சங்களை அதை கொண்டு செல்ல வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நண்பர் ரவிக்குமார் அவர்கள் மாற்று அரசியல் அப்படின்ட்டு பேசினாங்க. எது வரைக்கும் மாற்று அரசியல் பேசியிருந்தாங்கன்னா தேமுதிக சேர்ற வரைக்கும். ஏன்னா இவங்களுக்குன்னு தனியாக சிஎம்பின்னு காமன் மினிமம் ஒன்று போட்டுட்டு அவர் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு அவர் ஒரே ஒரு நோக்கம் என்ன, என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் அது கூட்டணி, அது ஒன்று தான் அவருடைய மாற்றமாக இருந்தது. ஆக இவர்கள் மாற்றத்தை பற்றி இவங்க பேச முடியாது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த கூட்டணி ஆட்சி என்பது முதல்ல மரியாதைக்குரிய திருமாவர்கள் என்ன சொன்னாங்க, கூட்டணி ஆட்சி யார் சேர்ந்தாலும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னாங்க. அதுதான் அவருடைய ஒரே திட்டமா இருந்தது. ஆக இவங்க மாற்று அரசியல் கூட்டணி ஆட்சி விஜயகாந்த் ஏத்துக்கிட்டாரு, வாசன் ஏத்துக்கிட்டாரு, அவர் ஏத்துக்கலாம், மக்கள் ஏத்துக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, எந்த கட்சி ஏத்துக்குதோ அந்த கட்சியோட திருமா கூட்டுன்னு சொன்னாரு. தவறு கிடையாது. இன்றைக்கு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்பொழுது சொல்றேன், அதெல்லாம் ஒரு கட்சியினுடைய முடிவுகள். அதெல்லாம் ஒரு கூட்டணியில் சேர்வதும் போவதும். திராவிட முன்னேற்றம் நினைச்சிருந்தா 2006 கூட்டணி ஆட்சி கொண்டு வந்திருக்க முடியும் தானே. அதைத்தான் நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கின்றோம். கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்ற ஒரே காரணத்தினாலதான் அந்த கூட்டணி ஆட்சியை நாங்கள் மறுதளித்தோம். அங்கதான் என்னுடைய கேள்வி, வெற்றி பெறுவதற்கு தேமுதிக வராமல் போகும்போது நீங்க என்ன விளக்கம் கொடுத்தீங்க? தேமுதிக வரவில்லை என்றாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம், தேமுதிக வந்துவிட்டால் கூடுதலாக வெற்றி பெறுவோம் சொன்னீங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு கூட்டணிக்கு தேவை, ஆனால் ஆட்சி அமைக்கும் போது அவர்கள் தயவோ அல்ல அவர்களோடு இணைந்து ஆட்சியை கொண்டு வர வேண்டும் எண்ணமோ தேவை. இதைத்தான் நான் சொல்றேன். ஒரு கட்சிக்கும் தேர்தலுக்கு தான் கூட்டணி, தேர்தல் உடன்பாடு தான். நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும். தேர்தல் உடன்பாடு என்பது வெற்றி பெறுவதற்கானது. தேர்தல் கூட்டணி என்பது கூட்டணி ஆட்சி என்பது கட்சி 15 கட்சி 27 கட்சி வச்சு ஒரு நாட்டையே கூட்டணியில் ஆளும் போது ஒரு மாநிலத்தை ஆள முடியாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சா, நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டப்பேரவை தேர்தல் வேறு, உள்ளாட்சி தேர்தல் மூன்று விதமான நிலைகள். நம்ம தேர்தல் நடைமுறைகள் வேற இருக்கலாம், ஆளப்படக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் வெவ்வேறானது. கேட்கிறேன், நாம நாடாளுமன்ற சமஷ்டி முறை பெடரல் கவர்மெண்ட் சொல்றோம். எல்லா மாநிலங்களும் அதனுடைய உரிமைகளை காப்பாற்ற தான் போராடுகிறத தவிர ஒரே நாடு எல்லா மக்களும் ஒன்ற நிலைமை இங்க இருக்குதா? இல்ல. ஆக அந்த நாடாளுமன்ற அமைப்பு என்பதே வேறு. நாங்க சட்டப்பேரவை என்று பார்க்கும் பொழுது இங்க மக்களுடைய முழு உரிமையை வென்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறோம். மக்கள் பிரதிநிதித்துவம் பரவலாக பிரிந்து அவரவர் பிரதிநிதிகளை அவரவராக தேர்ந்தெடுக்கிற விளைவுதான் பல கட்சிகள் இங்கு உருவாயிருக்கு. அந்த கட்சிகள் பல இடங்கள்ல சக்தி வாய்ந்த கட்சிகளாக மாறி வருகிறது. அந்த பிரதிநிதித்துவத்தை எல்லாம் கூட்டணிங்கிற பேர்ல நீங்க உங்களிடம் வைத்துக் கொள்வீர்கள். பிரதிநிதித்துவம் கிடைத்த பிறகு, அதிகாரம் கிடைத்த பிறகு அதை பகிர்ந்தளிக்க மாட்டோம் சொல்றது எப்படி சரியா? இல்ல. அதான் திரும்ப சொல்றேன். தேர்தல் கூட்டணி, தேர்தல் உடன்பாடுகள் தான் இவைகள். யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிடணும்னு. இப்ப நீங்க சொன்னீங்க, ஆளுங்கட்சி அதிமுக தன்னுடைய 210 தங்களுடைய சின்னத்தில் ஒன்றும் தவறு கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம். அதை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு எதேச்சாதிகார தன்மையை நீங்க அங்க பார்க்கணும்.
ஏன்னா மற்ற கட்சிகளை மதிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். திராவிட திராவிட முன்னேற்ற இல்ல, கழகம் இல்ல, அது சொல்ல திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல வரேன். இல்ல, ஒரு நிமிஷம். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ், ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி, கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய ஆமா, தமிழகம் தாண்டி ஆமா. மற்ற எல்லாரும் உதய இல்ல, சின்னம் தானே கொடுத்திருக்கீங்க. அவர்கள் வந்து இதுல போட்டி எடுக்க அவங்களுக்கு சின்ன தனியா ஒருத்தருக்கு வந்து தனி சின்ன கேட்டு வாங்க முடியாதுன்ற ஒரே அப்ப அதான் காரணத்தினால எங்களுக்கு வேண்டுகோள் அதே வைக்கிறேன். நான் சொல்லவே எங்களுக்கு உங்களை இல்ல, சொல்லவே மக்கள் இல்லை. தேமுதிக 3 பேர் இருக்காங்களே. அதான் மக்கள் தேமுதிக அவங்க விருப்பம் புதுசா சின்ன வாங்க முடியும் அவங்க கேட்கலாம். அவங்க அதே மாதிரி தனியா நாங்க நிக்க போனா யாரும் தடுக்க போறதும் கிடையாது. அடிப்படை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா மனிதநேய மக்கள் கட்சி சொல்லிச்சு, நண்பர் சொன்னாங்க மனிதநேய மக்கள் கட்சியை வந்து ரெண்டு தொகுதி அவங்க கொடுத்தாங்க, கருணாஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு காக்க வச்சா நான் அவங்களுடைய உள்கட்சி விவகாரம், அது அவர்கள் எப்படியெல்லாம் மற்ற கட்சிகளை டீல் பண்றாங்கன்னு நான் பேச விரும்பல. ஆனா அதே சமயத்துல தேமுதிக வந்து பிரிச்சாங்கன்னா அந்த கட்சியில என்ன நடந்ததுன்னு தெரியும், இல்ல, அதனால ஏற்பட்ட அந்த பிளவுகள் விஷயங்கள் தெரியும். நிறைய அது நான் பேசி போகல. செந்தில்நாதன் குறுக்கிட்டார். குற்றச்சாட்டுக்காக பதில் சொன்னேன். அதாவது மத்திய அரசு மாநில அரசு கூட்டாட்சி அப்படிங்கிறதுலாம் அடிப்படையான கோட்பாடுங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரே கட்சி ஆண்டிருக்கு. பக்கத்து கேரளாவில் எப்பவுமே அங்கேயும் மாறி மாறி வந்திருக்கு. ஒன்று இடதுசாரிகளுடைய கூட்டணி, இல்லை காங்கிரஸோட கூட்டணி. அவங்களும் அவங்க மாநில உரிமைகளுக்காக நம்ம விட சிறப்பாக போராடி வாதாடி எல்லாத்தையும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இங்கே கூட்டணி இவர்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கு இந்த விஷயத்தில் திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான். திமுகவோட பி டீம் அதிமுக, அதிமுகவோட பி டீம் திமுக. புதுச்சேரி அரசியல் வேற, கேரளா அரசு வேற, இங்க அரசியல் வேற. நான் விட மாட்டேன், நான் மட்டுமே ஆளுவேன், நான் மட்டுமே சம்பாதிப்புகிறேன். நீங்க வளர்ந்து ஆண்டுட்டு போங்க, வேணாம்னு சொல்லல. என்ன வேறுபாடுன்னு சொல்லுங்க. என்ன வேறுபாடு? அங்க உள்ள அரசியல் களம் என்பது ஓட்டு மட்டும் வேணும் எல்லார்கிட்ட இருந்து. ஆனா நான் வந்து ஏன் சார் பதட்டப்படுறீங்க? பதில் சொல்ல விடுங்க. பதட்டம் இல்லைங்க. நீங்க மீண்டும் ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. எப்படி சொல்லாம இருக்க முடியும்? தவறான கருத்துக்களை பதிவு பண்ணி பதில் சொன்னா அதுக்கு வந்து என்ன தவறான கருத்து? உலகத்துல வேற எந்த இடத்துல இல்ல. நீங்க சொல்ற கருத்து தான் உண்மையான கருத்து. ஓட்டு வாங்குறது கூட்டணி ஆட்சிக்கு வேணாங்கிறது என்ன நியாயம்? பதில முடிக்கட்டும். திரு கண்ணதாசன் பதிவு செய்யுங்க. எல்லா விவாதங்களையும் இதே அதரப்பிரசாரம் சரி 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 அவர் பதில முடியும். நீங்க உங்களுடைய அறிவுக்கு கேரள அரசியல் வேறு, கேரளாவின் அரசியல் வேறு, பாண்டிச்சேரி அரசியல் வேறு, தமிழக அரசியல் வேறு சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு புலப்படுது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரையும் பக்கத்து சீட்ல பார்க்க முடியும். ஆனால் இந்த இரு கட்சி தலைவர்கள் இல்ல, தொண்டர்ல கூட ஒரு இடத்துல பார்க்க முடியாது. இந்த கலாச்சாரம் எப்பொழுது வந்ததுன்றது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது இந்த கலாச்சாரம் இருந்ததில்ல. திராவிட முன்னேற்றம் அவரோட அந்த கலாச்சாரத்தை கட்டி காட்டுறான். ஆனா கல்யாணத்துக்கு அடுத்தவங்க கட்சியாரன் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்சி விட்டு நீக்கிறேன் வந்தது இந்த கட்சி தான். ஆக இதுதான் வித்தியாசத்தை நான் சொல்றேன். அதாவது அதை போலத்தான் கேரளாவில் கேட்கறீங்க. கேரளாவில் பாண்டிச்சேரி அரசியல் தெரியும். முதல் நாள் ஒரு கட்சியில் இருப்பாங்க, மறுநாள் ஒரு கட்சிக்கு மாறுவாங்க. இப்படி மாறிக்கிட்டு இருந்து கூட்டணிகளால் காட்சிகள் மாறக்கூடியதுன்னு தெரிஞ்சது. அதே மாதிரி சார் நிறைய கட்சி தமிழகத்துல வந்து கட்சி மாறினாலும் ஆட்சி கவிழ்ந்ததா வரலாறு கிடையாது. ஆனா அங்க கேரளத்துல இதேதான். கேரளத்துல கூட்டணி ஆட்சிகள்ல ஒரு கூட்டணி இந்த ஆட்சியை கவிழ்த்து இன்னொரு கூட்டணி சேர்ந்து ஆட்சி கவிழ்ந்த வரலாறுகளா இருக்குது. முஸ்லீம்களுக்கெல்லாம் இந்த நிலைக்கு வரக்கூடாதுதான் எங்களுடைய நிலைமை. சரி, அப்ப ஆட்சி கவிழக்கூடாதுன்னா அது மக்கள் நலன்ல கட்சிகள் நடந்து பார்க்கலாம். இல்ல, ஒரு ஆட்சி தொடர்ந்து 5 ஆண்டுகள் இருந்தா மட்டும்தான் அவருடைய நலன்களை மக்கள் சிறத்தன்மை பற்றி பேசணும். இடைவேளைக்கு பிறகு நான் கேட்கிறேன். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு திரு ரவிக்குமார், கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாலே ஸ்திரத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும், ஒரு நிலையான ஆட்சி இருக்காது, பலருக்கு பல வேறுபாடுகள். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே சித்தாந்த ரீதியில் பல முரண்பாடுகள் இருக்கு, சில ஒற்றுமைகளும் இருக்குங்கிறது பொதுவான பார்வை. இது நாளை ஆட்சியாக மாறும்போது, இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கணுங்கிற வேகம் இருக்கிறது சரி, ஒருவேளை ஆட்சியாக மாறும்போது அது சிக்கலை ஏற்படுத்தாதாங்கிற கேள்வி கேட்கப்பட்டுதானே ஆகணும். இல்லை, நீங்கள் அதுக்கு தான் நான் வந்து மத்திய ஆட்சியில் இருக்கிற உதாரணத்தை நம்ம எடுத்துக்கணும்னு பார்க்குறேன். மத்திய அரசு வந்து பல்வேறு மாநிலத்தை சார்ந்த கட்சிகள், அதாவது மாநில கட்சிகள், பல்வேறு சித்தாந்தத்தை பின்புலம் கொண்ட கட்சிகள், அவங்களாம் சேர்ந்து தான் வந்து கூட்டணி ஆட்சி, அது பாஜக தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு காலமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வேறுபட்ட சித்தாந்தங்கள், வேறுபட்ட பின்னணிகளை கொண்டவர்கள் தான். அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு நிலையான ஆட்சியை வந்து பாரதிய ஜனதா கட்சியும் 5 வருஷம் கொடுத்தாங்க, யூபிஆல 2 தடவை கொடுத்தாங்க, 10 வருஷம் கொடுத்தாங்க. அது எந்த பிரச்சனையும் வரல. ஸ்திரத்தன்மைங்கிறது வந்து கூட்டணியால் வர்றது கிடையாது.
ஸ்திரத்தன்மை என்கிறது நீங்க வந்து என்ன விதமான திட்டங்களை செயல்படுத்துறீங்கிறதுல இருந்து வருது. எனவே இங்க வந்து ஒரு ஒற்றை ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அது வந்து சிறந்ததா, அல்லதுக்கு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி சிறந்ததா என்கிற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கணும். இன்னைக்கு ஸ்திரத்தன்மைங்கிற கொஸ்டினே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஸ்திரத்தன்மை எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு அதுவும் குறிப்பா கட்சித்தாவல் தடை சட்டம் போன்ற சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு அதுக்கான தடைகள்லாம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு இன்னைக்கு அதே மாதிரி ஆட்சியை வந்து யாரும் டிஸ்மிஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலையெல்லாம் ஈஸியா பண்ண முடியாதுங்கிற நிலையெல்லாம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு இந்த ஸ்திரத்தன்மைங்கிற பிரச்சனையே இன்னைக்கு மாநில அரசுகளில் கிடையாது. அதனால கூட்டணி வந்து விட்டாலே ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிவிட முடியாது. நாங்கள் இன்றைக்கு கூட்டணியில் அமைந்திருக்கிற இந்த 6 கட்சிகளும் பல்வேறு பின்புலம் கருத்தியல் பின்புலம் கொண்ட கட்சிகள் தான். இடதுசாரிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் அல்லது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ். ஆனால் எங்களுக்குள்ளார எந்த இடத்துல ஒருமித்த கருத்து, ஊழல் எதிர்ப்புல ஒருமித்த கருத்து, அதுபோல மது ஒழிப்புல ஒருமித்த கருத்து, கூட்டணி ஆட்சி என்பதில் ஒருமித்த கருத்து இருக்கு. இந்த காமன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க ஒன்னா சேர்ந்து நிற்கிறோம். அதே மாதிரியான விஷயங்களை வந்து திட்டங்களை செயல்படுத்தும் போதும் கூட ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு செக்கா இருக்கும். அது நீங்க ஒரு கட்சி ஆட்சியாக ஒரு நபர் ஆட்சியாக இன்னைக்கு மாறிவிட்ட காரணத்தினால்தான் யாரும் கேட்பார் கிடையாது, யாரும் பார்க்கவே முடியாது. செக்குங்கிறது செக் அண்ட் பேலன்ஸா இருந்தா பிரச்சனை கிடையாது. அந்த செக்ன்றது தனி கட்சிகளுடைய நலன் சார்ந்தோ இல்ல வேறு நீங்க அது மாதிரியான இதை நீங்க கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு கட்சிக்குள்ளாரியா பல குழுக்கள் இருந்துகிட்டு இந்த மாதிரி தடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பாக்குறோம். ஒரு கட்சி ஆட்சி முறையினாலும் பல கோட்சிகளுடைய ஆட்சியா தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம அந்த ஒரு கட்சி ஆட்சிகளே பாக்குறோம். அது மாதிரி வந்து இந்த கூட்டணிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தடை போட்டுருவாங்கன்னு நம்மளா ஒரு கற்பிதத்தை பண்ண தேவையில்ல. உண்மையிலேயே ஒருவருக்கு ஒருவர் வந்து இவங்க அனுசரணையாகவும் அதே சமயத்தில் ஒருவருக்கு ஒருவர் கண்காணிப்பாகவும் இந்த கூட்டணி ஆட்சி இருக்கும். இது மத்தியில் அப்படிதான் நம்ம பார்த்தோம். எனவே அது நீங்க வந்து குறிப்பாக UPA 1ல வந்து இடதுசாரி கட்சிகள் அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களாலதான் இன்னைக்கு வேலை உறுதி திட்டம் இன்னைக்கு வந்தது. அவங்களாலதான் RTI இன்னைக்கு வந்தது. அவங்க இருந்த வரைக்கும் பல பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள்ல குறிப்பாக தனியார் மயத்தை வந்து அவங்களால முடிந்தவளுக்கு தடுக்க முடிந்தது. எனவே இதெல்லாம் வந்து அவங்க இருந்ததுனாலதான் நடந்தது. எனவே அப்படி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகள் அங்க இருக்கிறதுனால தான் NLC வந்து தனியார் மயத்தை வந்து திமுகவோ அதிமுகவோ தடுக்க முடிந்தது. ஈழ பிரச்சனையிலே கூட வந்து இவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து மதிமுக வந்து அவங்க இருந்த காலத்துல வாஜ்பாய்க்கு அவருக்கு இருந்த தனிப்பட்ட நட்புல அது மதிமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல பல உதவிகளை அவங்களுக்கு ஈழ தமிழர்கள் செய்ய முடியும். எனவே நிச்சயமாக அது வந்து அதனால சாதகமான அம்சங்கள் தான் நிறைய இருக்க ஒழிய பாதகமான அம்சங்கள் கிடையாது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கட்சியாக இருக்கும் போது என்னென்ன விமர்சனங்களை முன்வைக்கிறார்களோ, யாரும் அவரோட போய் கூட்டணி வைக்கவில்லை, வெற்றி பெறுவதற்கு ரொம்ப சாதாரணமான வேட்பாளர் நிறுத்திருக்காங்கன்னு சொல்றது எல்லாமே அப்படியே அதிமுகவுக்கும் பொருந்துகிறது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கிட்டத்தட்ட 30% அதிகமாக புதுமுகங்களை நீங்க களத்தில் இறக்கிருக்கீங்க. உங்க கூட்டணி கட்சிகள் கூட புதுமுகங்கள் தான். சரத்குமார் நீங்களாக அனைவருமே புதுமுகங்களாகத்தான் இருக்கிறார்கள். 6 மாதம் கட்சி தொடங்கினவருக்கெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதை எப்படி எப்படி புரிந்து கொள்வது? அதிமுகவும் தனித்துவிடப்பட்டிருக்கு தானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரையும் 1.5 கோடி தொண்டர்களை இயக்கி கொண்டிருக்கிற கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடோடு இயக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒண்ணு. அதுல புதுமுகங்கள்னு சொல்றீங்கல்ல, திமுகவை எங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்பாரிசனே தப்பு. என்ன கேட்டீங்கன்னா, ஒண்ணு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அடிமட்ட தொண்டன், இயக்கத்திற்கும் கட்சியினுடைய தலைமைக்கும் விசுவாசமாக இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டன் நாளை எந்த உயரத்திற்கும் வர முடியும். அது எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாத்திரம்தான் சாத்தியம். இன்னைக்கு திமுக நம்ம ஏற்கனவே விவாதம் பண்ணும்போது சொன்ன மாதிரி திமுக பாத்தீங்கன்னா தகப்பனார் மாவட்ட செயலாளர், அந்த குடும்பத்தில் உள்ளவர் சட்டமன்ற வேட்பாளர், தகப்பனார் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மகன். எங்க கட்சியிலேயே ஒருத்தர் இருக்காரு. நீங்க அதுக்காக நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்பீங்க, ஜெயவர்தன் இருக்கார் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர். அது எங்கேயாவது ஒரு இடத்துல 1-2 இருக்கும். ஆனா திமுக எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 49 பேர். அப்படி குடும்ப, அதாவது 30 ஆண்டு காலம் 40 எடுத்த அந்த 2 கட்சி சொல்லி முடிச்ச ஒரே அதாவது சாதாரண ஆட்கள் வந்து பெரிய இதுக்கு வர முடியும் அப்படிங்கறத ஒரு கிளைமா வந்து ஒரு சாதகமான அம்சமா குறிப்பிட்டாரு. ரைட், அது அப்படி இருக்கட்டும். ஆனா அப்படி அங்க வந்தவர் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்கிறாரா என்பதுதான் முக்கியம். என்ன இங்க இருக்கிற தலைவர்கள் நீங்க பாருங்க, நீங்க ஒரு இடதுசாரி இயக்கமா இருந்தாலும் சரி, எங்க சரி, தலைவர்களும் ஒரு தொண்டரை போல வாழ்கிறார்கள். ஆனா நீங்க என்ன கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்குல்ல, கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து அதுவே கூட கட்டுப்பாடற்ற சுதந்திரங்கிறது ஒரே ஒரு சின்ன உதாரணத்துக்கு
இவங்க யாராலையுமே கூட்டணியும் முறையா அமைக்க முடியல, தொகுதிகளையும் பிரிக்க முடியல, இடங்களை பிரிக்க முடியல. இப்பதானே சார் நாங்க வேட்பாளரை அறிவித்து மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா எங்க தலைவருடைய உரிமை. முதல்ல வந்து தொகுதி உடன்பாடே முறையா பண்ண முடியல. அவங்களால இன்னைக்கு தான் அவங்க தொகுதி ஒரு விஷயத்தை ஒரே விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். அதிமுகவோ திமுகவோ கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா 4 கட்சி இருக்குன்னா தனித்தனியாக அந்த கட்சியை கூட்டு அழைத்து பேசுவார்கள். இந்த கட்சியிடம் என்ன பேசியது என்று அந்த கட்சிக்கு தெரியாது, அந்த கட்சியிடம் பேசிய என்னன்னு இந்த கட்சிக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் 6 பேரும் நேர் எதிராக உட்கார்ந்தானே பேசி முடித்திருக்காங்க. அதுவே மாற்றம். இன்னைக்கு தான் வந்து தேமுதிகவுக்கு 104 இடம் முடிவு பண்ணிட்டாங்க. தேமுதிகவுக்கு எந்த இடம்னு சொல்லி அவர் நேரத்தை வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. இன்னைக்கு தான் இவங்க முடிவு பண்ணிருக்காங்க. முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். உங்களுக்கான நேரம் சுருக்குமா? உங்க இருவருக்கான நேரம் தான். அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு குழப்பங்கள், அணிகள் பிரிந்திருந்தாலும் தனித்தனியாக பல்வேறு முறை போட்டியிட்டாலும் இந்த ஆட்சியின் அவலத்தை, இந்த ஆட்சிக்கு மாற்றாக இந்த அம்மையார் ஒரு கூட்டத்திலும் பேசுவது தெரியும், யாரை மட்டும் தாக்கி பேசுகிறார் என்று தெளிவாக தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆட்சியை மாற்றி ஆட்சி ஜெயலலிதா தாக்கி பேசுறது உங்களுக்கு ஒரு தகுதி இல்ல. நீங்க பார்க்கணும், அவங்க வந்து கேள்வி இப்படி கூட எடுத்துங்க, அவங்க வந்து மற்ற தனக்கு துணை செய்யக்கூடிய கட்சிகள் கூட நீங்க எடுத்துக்கலாம், தப்புக்கு தவறு கிடையாது. ஆனால் யார் தன்னை மாற்றக்கூடிய வலிமை வாய்ந்த கட்சி அவங்களும் திடீர் தானே இருக்காங்க. அப்படி சொன்னா கூட உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இல்ல அவங்க சொல்ல வரேன் நான். அதாவது இவர்களை மாற்றக்கூடிய வலிமை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காரணத்தால் தான் இருக்காங்க. அதனால இந்த ஆட்சி அமைக்கும். இல்ல, என்னை பொறுத்தவரை இந்த ஒற்றை கட்சி தனி கட்சி ஆட்சி முறை போயிட்டு வந்து ஒரு கூட்டணி ஆட்சி முறை வர்றதுக்கான தொடக்கம் இந்த தேர்தல் நான் சொல்ல முடியலனாலும் மக்கள் மத்தியில் அதுக்கான ஒரு நம்பிக்கை வரக்கூடிய பலமுனை போட்டி என்கிற சூழல் நிச்சயமாக வந்து அது ரொம்ப தேவைப்படுது. இப்ப இருக்கக்கூடிய மாற்று அணிகள் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா அந்த அரசியல் அப்படிப்பட்ட வியூகத்து மேல நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சுருக்கமா இல்ல, தமிழக அரசியல் அந்த போக்க திசை வழிய தீர்மானிக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறோம். கடந்த 1 ஆண்டுக்கு முன்பாகவே நாங்கள் முன்வைத்த அந்த கோட்பாடு இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுதான் இன்றைக்கு யதார்த்தமாக மாறப்போகுது. கூட்டணி ஆட்சி என்கிற கோட்பாடு, அது குறித்த விவாதங்கள் பலமுனை போட்டிகளை கொண்டு சேர்த்திருக்குது. இந்த பலமுனை போட்டி கூட்டணி ஆட்சிகள் கொண்டு சேர்க்குமா இல்லையாங்கிறது மே 19 தான் தெரியும். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம்.